السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களையும் ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி பாங்கின் சிறப்புகள் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு வழக்க வழிபாடாக இருக்கிறது. அந்த தொழுகையின் ஒரு பகுதி தான் பாங்காக இருக்கிறது. பாங்கு சொல்வது இபாதத்து, வணக்க வழிபாடாகும். அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அந்த பாங்குக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் நற்கூலியும் இருப்பதை சஹாபாக்கள் அறிந்தார்கள். அதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் பாங்கு சொல்வதற்காக போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நம் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கணும். அல்லாஹுடைய தூதர் அதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள். பாங்கை குறித்து இஸ்லாம் கூறுகின்ற மிக முக்கியமான செய்தி, தௌஹீது கொள்கையை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த தௌஹீது கொள்கையை ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லக்கூடிய இபாதத்தாக வாங்கி இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 604வது செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பாங்குடைய வரலாறை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து மதினா வந்தபோது பாங்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தொழுகைக்குரிய ஒரு நேரத்தை அறிந்து கொண்டு ஒன்று கூடி தொழுகையை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தார்கள். இதை குறித்து மக்கள் ஆலோசித்தார்கள். அப்போது முஸ்லிம்களில் மக்களில் ஒரு சிலர் சொன்னார்கள், கிறிஸ்தவர்களைப் போல நாம் மணி அடிக்கலாம் மக்களை தொழுகைக்காக அழைப்பதற்காக என்று கூறினார்கள். மக்களில் வேறு சிலர் சொன்னார்கள், யூதர்களைப் போல நாம் கொம்பு ஊதலாம் என்று சொன்னார்கள். அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்காக மக்களை அழைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை நாம் ஏற்பாடு செய்யக்கூடாதா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர், பிலாலே எழுந்து மக்களுக்கு தொழுகைக்கு அறிவிப்பை செய், பாங்கு சொல் என்று அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கட்டளையிடப்பட்டது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கை இரட்டை வாசகமாகவும் இகாமத்தை ஒற்றை வாசமாக கூறுங்கள் என்றும் அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இது பாங்கை குறித்து வரலாற்று செய்தியாக இது இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்குடைய சிறப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடும் போது, முஅத்தின் பாங்கை செவியேற்கின்ற எந்த ஒரு இதாக இருந்தாலும், பாங்கை செவியேற்கின்ற ஜின்னாக மனிதராக வேற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாளை மறுமை நாளில் அவருக்காக அது பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். பாங்கு சொல்கின்ற அந்த முஅத்தினுடைய பாங்கு சப்தத்தை கேட்கின்ற எந்த ஒரு பொருளும் நாளை மறுமை நாளில் அவருக்காக பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல பாங்கை நீங்கள் செவியிற்றால் முஅத்தின் கூறுவதை போன்று நீங்களும் கூறுங்கள். முஅத்தின் அல்லாஹ் அக்பர் என்று கூறினால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினால் நீங்களும் அவரை போல கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று கூறும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 615வது செய்தி, பாங்கு சொல்வதனுடைய நன்மையும் முதல் சஃபில் நின்று தொழுகையுடைய நன்மையை மக்கள் அறிவார்களாயில் அதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அந்த பாங்குடைய சிறப்பை பற்றி நமக்கு கூறுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 628வது செய்தி, பாங்கை செவியுற்றால் முஅத்தின் கூறுவதை போன்று நீங்கள் கூறுங்கள், பின்பு என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் எனக்காக நீங்கள் வசீலாவை தேடுங்கள். வசீலா என்றால் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் வழங்கப்படுகின்ற மிக உயர்ந்த பதவி. அது அல்லாஹுடைய அடியார்களில் ஒருவருக்கு தான் வழங்கப்படும். அந்த பதவி எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்காக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் பாங்குடைய பிரார்த்தனையும் கற்றுத்தருகிறார்கள். அதில் அந்த வாசகம் இடம்பெறுகிறது, அல்லாஹும் ரப்ப ஹாதிஹி தஅவதி தாமா ஸலாத்துல் காயிமா என்கின்ற அந்த பாங்குடைய பிரார்த்தனை யார் கூறுகிறார்களோ நாளை மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாத் பரிந்துரை உங்களுக்கு உறுதியாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யார் பாங்கை செவியுற்று முஅத்தின் கூறுவதை போன்று கூறுகிறாரோ, பிறகு அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ, அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனை ஓதக்கூடியவருக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரை,
யாருடைய பரிந்துரை? யாரை நாம் அதிக அளவு நேசிக்கிறோமோ அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எப்படி பாங்குடைய சிறப்பை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது, அதை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.